வணக்கம் நண்பர்களே. 4-5 நாட்களாக மீடியாவில், சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே ஒரே பேச்சு தான். அதாவது தாவேக்காவை என்டிஏ கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கு பிஜேபி சிபிஐ வச்சு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க, இழுக்கிறதுக்கு எல்லா முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊடகங்கள் ஏறக்குறைய தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக அதுதான் டாக்கு. ஏன்னாக்க இந்த கரூர் பிரச்சனை வழக்கு என்பது டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுற அளவுக்கு அது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. இப்படி விசாரணை பண்ணுன்னா சென்னையிலே விசாரணை பண்ணால், ஆனால் இவங்க தேவையில்லாமல் டெல்லிக்கு அழைக்கிறத வச்சு இந்த அரசியல் அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் இழுக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக சேர்ந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இனிமேல் முடிஞ்சிரும், பிஜேபி கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு டாக் போயிட்டுருக்கும்போது நயினார் நாகேந்திரன் அவர் மாநில தலைவர், அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல, பேசுகிறத பற்றி எதுவும் தெரியல, கூட்டணிக்கு பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி, அவரு கூட சூசகமாக சொல்லக்கூடாது, வெளியே எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்கோசரம் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இல்லையே எனக்கு எதுவும் தெரியலையே, அப்படி எதுவும் கூட்டணியில் பேசுகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தா ஒரே கூட்டணியில் இருக்காங்க, எப்படி எனக்கு எதுவும் தெரியலையேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாரமாக எல்லாத்தையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இது குறித்து எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா பாருங்களேன், என்ன சொல்கிறாருன்னு. எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா யார் எங்கேருந்து என்ன நெருக்கடி கொடுப்பாங்கன்னு தெரியும், என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும், சினிமாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி கொடுத்தாரு எல்லாமே தெரியும். நீங்கள் அதை நம்ம இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்து தான் எங்களுடைய தலைவர் களத்தில் இருக்கிறார். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் எங்களுடைய தலைவர் களத்தில் இருக்கிறார். இது என்ன வந்தாலும் இந்த மாதிரியான 360 டிகிரியிலும் 360 டிகிரியில் எங்களுக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் அதெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களை சந்திப்பதில் முதன்மையாக இருக்கிறது. சும்மா போய் தேவையில்லாமல், ஏன்னா இந்த தேர்தல் சட்டசபைக்கான தேர்தல், இதில் பிரதான எதிரி திமுக, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நம்ம பேசி என்ன பிரயோஜனம் தான் எங்களுடைய. பார்த்தீங்களா, தாவேக்கா எக்காரணம் கொண்டு பிஜேபியோட கூட்டணி வைக்காது, சும்மா தவறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணலான்னாக்க, கட்டாயம் தாவேக்கா பிஜேபி கூட கூட்டணி வைக்காதுன்னு தான் நானும் உறுதியாக நம்புகிறேன். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இப்படி ஒரு கணக்கு போடுவோமே, இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதல்வர் வேட்பாளர், நான் தான் கூட்டணி கட்சியோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிகிட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியல, பேச்சுவார்த்தை பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போது தாவேக்காவுக்கு வர விருப்பம்தான், பிஜேபிக்கு தாவேக்காவை என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணுன்னு விருப்பம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒரு 150 தொகுதியிலேயாவது தனித்து நின்னா தான், அதிமுக தனித்து நின்னா தான் அவரால் தனி மெஜாரிட்டியை பிடிக்க முடியும். அதனால் ஒரு 150 தொகுதியிலேயாவது நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் வந்தாக்க, இப்போ ஆல்ரெடி பாமக, அமமுக, ஜிகே வாஸ், அப்புறம் பிஜேபி இருக்குது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 50 சீட்டு போனாலும் குறைந்தபட்சமாக தாவேக்கா 50 சீட்டாவது கேட்பார். அதனால் தாவேக்காவை உள்ளே கொண்டுக்கிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கணும், அந்த கூட்டணி ஆட்சி பிஜேபி தலைமையில் இருக்கணும் என்று பிஜேபி முடிவு பண்ணிருச்சு. அப்போது ஒரு 100 சீட்டு தாவேக்கா உள்ளிட்ட இந்த மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 100 சீட்டு போயிட்டாக்க, அப்போ வெறும் 134 சீட்டில் தான் அதிமுக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ 134 சீட்டில் நின்னாக்க அறுதி பெரும்பான்மை அதிமுகவால் பிடிக்க முடியாது. அறுதி பெரும்பான்மை அடைய முடியலன்னா அப்போது பிஜேபி திட்டமிட்டது போல் இழுபறி தொங்கு பார்லிமெண்ட் அமையும். அப்போது என்ன பண்ணுவார் அமித்ஷா, இந்த ஆட்சியை பிஜேபி தலைமையிலான ஆட்சியாக அமைப்பார். அதிமுக தனி பெரும்பான்மை வராது. அப்போது கூட்டணி கட்சியான தாவேக்காவுக்கு துணை முதல்வரோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரோ கொடுக்கும் அளவுக்கு தாவேக்காவுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு.
இது எல்லாம் நடந்ததுன்னா அதிமுகவோட செல்வாக்கு குறைஞ்சிரும், தனிப்பெரும்பான்மை அதிமுக அமைக்காது என்பதனால எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. எப்படி எது நடந்தாலும் தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாக்க தாவேகாவோட தனித்தன்மையை இழந்துரும். அதனால் நீ தனிச்சே நிற்கிறது. தாவேகா கூட்டணிக்கு போனாலும் பிஜேபிக்கு ப்ளஸ் தான், போகாமல் இருந்தாலும் ப்ளஸ் தான். இப்போ வந்துட்டு சிபிஐ விசாரணைன்னு கூப்பிட்டு அங்கே என்ன மண்டையை கழுவி என்ன மிரட்டி அனுப்பிடுறாங்க. தாவேகா கூட்டணிக்குள்ளே போகுதா? இன்றைக்கி கூட 50 சீட்டு வரைக்கும் பேரம் நடந்ததாக சொல்கிறாங்க. 50 சீட்டை வாங்கிக்கிட்டு விஜய் கூட்டணிக்குள்ளே போயிட்டு அப்படின்னா இதோட விஜய் கதை எதிர்காலம் என்பது முடிஞ்சிரும். ஆனால் போகாமல் தனித்து நின்னாருனாக்கா அவருடைய இந்த தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு தாவேகா வெற்றியை பெறவில்லை என்றாலும் அடுத்து அவருடைய அரசியல் களம் அவருக்கு தனித்துவமான களமாக இருக்கும். போகாமல் இருந்தால் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்னுடைய கணிப்புப்படி கட்டாயம் விஜய் தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு போகாது. ஏன்னா அவர் தனித்து நின்று வாக்கை திமுகவுக்கு போகிற வாக்கை பிரிக்கிறது தான் அவருடைய பிளானாக இருக்குது. அதுதான் பிஜேபியோட பிளானாகவும் இருக்கும். அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் அவங்க அழைச்சிருப்பாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். நாளைக்கு இன்னும் 2 நாளையில் கட்டாயம் தாவேகா கூட்டணிக்குள்ளே போகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நான் போட்ட கணக்கு எப்படி சரியா என்னன்னு நண்பர்கள் நீங்கள் சொல்லுங்கள். நண்பர்களே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.